ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹாஃப் டே அகமதாபாத் சிட்டி டூர் வந்திருக்கோம். நிறைய டூரிஸ்ட் பேக்கேஜஸ் டூருக்கு ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சபர்மதி ஆசிரம், காந்தியடிகள் இங்கே தான் இருந்தார், இங்கே தான் வாழ்ந்திருக்காரு, 12 வருஷம் இங்கே வாழ்ந்திருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஆசிரமம் ஒன்று உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பெரிய ஆசிரமத்தை உருவாக்குறாரு. இங்கே ஒரு 12 வருஷம் இருக்கிறாரு. இங்கேருந்து தண்டி யாத்திரைக்காக கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் இங்கே வரவே இல்லை. இந்த ஆசிரமத்தை முதல்ல நம்ம பார்க்குறோம் சிட்டி டூரில். இங்கே காந்தியடிகள் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களோட கிச்சன், அவங்க வீடு, அவர் எங்கே உட்காந்து இந்த பொலிட்டிக்கல் லெட்டர்ஸ்லாம் எழுதினார், டிஸ்கஷன் பண்ணாரோ அந்த இடம்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நர்மதா நதியோட சபர்மதி நதி கரையில். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஹுதி சிங் ஜெயின் டெம்பிள் இருக்குது. இந்த ஜெயின் டெம்பிள் ஒரு ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆர்கிடெக்சர், ரொம்ப அழகான ஒரு இது. உள்ளே நமக்கு கேமரா அலௌடு இல்லை, அதனால் நம்ம வெளியில் மட்டும் எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி அக்ஷர்தம் டெம்பிள்லேயும் கேமரா அலௌடு இல்லை, அதனால் அக்ஷர்தம் டெம்பிளுக்கும் நாங்கள் போகும்போது கேமரா உள்ளே கொண்டு போகல. நீங்கள் கண்டிப்பாக அக்ஷர்தம் டெம்பிளையும் பார்க்கணும். இந்த சிட்டி டூரில் அக்ஷர்தம் டெம்பிளும் வந்துடுது. இது ஒரு மார்பிள் ஜன்னல்னு ஒன்று காமிச்சாங்க. இதோட வேலைப்பாடுகள் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடம் பத்ரா ஃபோர்ட். பத்ரகாளி அம்மன் தான் இங்கே குலதெய்வம், அதனால் பத்ரா ஃபோர்ட்டு, பத்ரகாளி அம்மனுக்கு நினைவாக இந்த கோட்டைக்கு பத்ரா ஃபோர்ட்டுன்னு பேர். இந்த கோட்டை முன்னாடி காலத்தில் பெரிய கோட்டையாக இருந்திருக்கு. இப்போ அதில் வெளியில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த கோட்டையோட சுவர்கள் மட்டும் இருக்குது, வேறு ஒன்றும் இந்த கோட்டையில் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஏறி கிளம்பி போனீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் மியூசியம். அதாவது இது ஒரு காலத்தில் ராஜாவோட அரண்மனையாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கவர்னர் மாளிகையாக இருந்திருக்கு. கேபிட்டலாக காந்தி நகர் மாறினதுக்கப்புறம் இதை 1990களில் மியூசியமாக மாற்றிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல மியூசியம். வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இது அடலஜ் ஸ்டெப் வெல். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராஜா, ஹிந்து ராஜா இதை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு முஸ்லீம் ராஜா ஹிந்து ராஜாவை சண்டை போட்டு அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராணியிட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறாரு. அந்த ராணி இந்த குளத்தை வெட்டி முடிங்க, இதுதான் மக்களுக்கு குடி தண்ணீருக்காக, இதை வெட்டி முடிங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முஸ்லீம் ராஜா இதை வெட்டி முடிச்சுட்டு கூப்பிட்டு காட்டும் பொழுது மேலே இருந்து ராணி விழுந்து இந்த தண்ணியில் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க. மக்களுக்காக அவங்க தியாகம் பண்ணி மக்களுக்கு இந்த கிணறை வெட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது 5 மாடிகள் கொண்ட ஒரு கிணறு. மேலேருந்து அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே இறங்குது. வின்டரில் தண்ணி கொஞ்சம் மேலே வந்துடுது, ஒரு 2 ஃப்ளோர் வரைக்கும் கூட மேலே வருது. சம்மரில் கீழே போயிடுது. இது நீங்கள் காந்தி நகர் போகிற வழியில் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். ரொம்பவே ஒரு அருமையான இடம், நல்லபடியாக கட்டியிருக்காங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மி, அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் சம்மரில் தான் போனோம், அதனால். நீங்கள் வின்டரில் போனீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி இந்த கிணறு இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டெப் வெல், அடலஜ் ஸ்டெப் வெல் அப்படின்னு பேர். அடலஜ் அப்படிங்கிறது இந்த ஊருடைய பேர். ராணி கி வாவ்னு கூட சொல்கிறாங்க. நம்ம ரூபா நோட்டுக்கு பின்னாடி இருக்கிற ராணி கி வாவ் அது வேறு, இது சின்னது, அது ரொம்ப பெருசு. அது வேறு ஒரு வீடியோவில் அந்த இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அகமதாபாத் வந்தீங்கன்னா இந்த ஹாஃப் டே சிட்டி டூர் தாராளமாக எடுங்க. ஒரு ஆளுக்கு 800 சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ள நுழைவு கட்டணம் மட்டும் கட்டணும். அக்ஷர்தம் டெம்பிளில் ஒரு ஃபயர் ஷோ இருக்குது, அருமையான ஷோ. அக்ஷர்தம் டெம்பிளும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு 100 ரூபா, அந்த மியூசியத்துக்கு 20 ரூபா. ஸோ மொத்தமாக 920 ருபீஸ் இருந்துச்சுன்னா இந்த சிட்டி டூரை நீங்கள் நல்லபடியாக முடிக்கலாம். ஸோ அக்ஷர்தம் டெம்பிள் உள்ளே போகும்போது நமக்கு கேமரா அலௌடு இல்லைங்கிறதுனால நம்மளால் அதோட வீடியோஸ் எடுக்க முடியல. அக்ஷர்தம் டெம்பிளோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா 2002 ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் விதித்து எல்லாத்தையும் மூடியிருக்கிறாங்க. இது அந்த கிணறு நம்ம மேலேருந்து பார்க்குற வியூ. என்ஜாய் கைஸ்.